ஆக்டிங்லேயா இருக்கட்டும் இல்லை பர்சனல் லைஃப்லையா இருக்கட்டும், நீங்கள் குண்டா இருந்ததுனால ஃபேஸ் பண்ண ரிஜெக்ஷன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆக்டிங் பற்றி சொல்லிடுறேன் பிரதர். என்னன்னா, ஒரு ஸ்டீரியோ டைப்பாக குண்டா இருந்தாலே ஒன்று கமெடியன் இல்லை வில்லன். கமெடியன் ரோல் கூட கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும், லைக் அந்த மாதிரியே இருக்கும். ஆனால் எனக்கு சில சாய்ஸ் கிடச்சிது. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாகவே வந்து நெட்வொர்க்கில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சவங்க டைரக்ட் பண்ணுறாங்கன்னா சின்ன கேரக்டர் கொடுத்தாலும் பாடி வச்சு ஃபோக்கஸ் பண்ணாமல் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் ரெக்வஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சேஃப் ஜர்னியே பண்ணிகிட்டு இருந்தேன். வில்லனெல்லாம் பண்ணியிருக்கேன் சில சீரீஸில், அதெல்லாமே நல்ல ரீச்சு நல்ல இட்டு கொடுத்துச்சு, எல்லாமே ஓகே ஃபைன். ஆனால் இண்டஸ்ட்ரியில் குண்டாக இருந்தால் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறதும் இருக்குது. பாலா சார் வர்மாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சார் வந்து குண்டாக இருந்தேன்றதுக்காக அந்த கேரக்டர் கொடுக்கல, கூப்பிட்டு ஆடிஷன் வச்சார், பார்த்தாரு, பர்ஃபார்ம் பண்ண சொன்னார், நம்ம ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தாரு, வேலிடேட் பண்ணிட்டு தான் அந்த ரோல் கொடுத்தாங்க. டக்காலிட்டியில் ஒர்க் பண்ணோம், குண்டாக இருந்தோன்றதுக்காக இல்லை, கூப்பிட்டு ஆடிஷன் வச்சாங்க, பார்த்தாங்க, கொடுத்தாங்க. இன்னொரு படம் முடித்தேன். எல்லாத்துலேயுமே லைக் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரதர். இண்டஸ்ட்ரியில் வந்து வாய்ப்பு வந்து நம்ம குண்டாக இருக்கோம் அப்படின்றத தாண்டி ஆக்டிங் ஸ்கில்லை காட்டணும்னு நினைக்கிறதுக்கு இது ப்ரொஃபஷன் சைடு.